காலம் காலமாக தேவர்கள் அசுரர்கள் போரில் இருந்த காலம். அப்போது பிரம்மா விஷ்ணு இருவருக்கிடையே ஒரு வாதம் எழுந்தது. யார் முதன்மை, யார் மூத்தவர் என்று. இருவரும் தங்களின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்க திடீரென ஒரு விண்ணை கிழித்தபடி ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு முடிவில்லா தீவுளி முன் தோன்றியது. அது சிவபெருமான் தானே. பெருமாளும் பிரம்மாவும் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் ஆரம்பம் முடிவு எங்கிருக்கு என்று தேடி பார்த்தார்கள். பிரம்மா வானத்தை நோக்கி போனார், விஷ்ணு பாதாளத்தை நோக்கி போனார். ஆனால் இருவரும் எடுக்கும் பாதையும் முடிவில்லாதது. இறுதியில் இருவரும் உணர்ந்தார்கள், அந்த முடிவில்லா தீயொளி பரமசிவன் என்று, ஆதியும் அந்தமும் இல்லாத உன்னத சக்தி. அந்த நாள்தான் கார்த்திகை தீப மாதம் பிறந்த நாள். சிவபெருமான் தனது அக்னி ரூபத்தில் பேரொளியாக தோன்றியது காரணமாக நாம் இன்று வரை கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம். ஒரு சிறிய தீயே கூட அந்த பரபிரம்மன் வெளிச்சத்தின் காரணமே. அதனால்தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள், கார்த்திகை தீபம் ஏற்றினால் வீடு நெகட்டிவ்லிருந்து விடுபடும், குடும்ப ஒளியும் அமைதியும் நிறையும், கர்ம பாவங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை தீபம் ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது சிவபெருமானின் அக்னி தரிசனம். இன்று நீங்கள் ஏற்றும் ஒரு தீபம் உங்களுக்கு ஒரு மாதம் முழுவதும் ஒளி, அருள், ஆசீர்வாதம் தரும்.